ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலியோட சுயரபத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி வந்து சுத்தமாக வந்து நம்பவே இல்லைங்க. அந்த டாக்டர் மேலே வந்து பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க. என்ன டாக்டர் பொய் சொல்கிறீங்க, இவங்க ஏதாவது வந்து உங்களை வந்து மிரட்டுறாங்களா, இல்லை பொய்யான ஏதாவது வந்து ட்ரீட்மெண்ட் வந்து மாற்றி கொடுத்து என்னுடைய குழந்தைங்களை வந்து கழிச்சிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு பயங்கரமாக வந்து கோவப்பட்டு அந்த டாக்டர் வந்து அடிக்க போயிடுறாங்க. கார்த்தி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இது வந்து என்ன சத்திரமா, இது வந்து ஹாஸ்பிட்டலு நிறைய பேர் இருக்காங்க, இந்த இடத்துல வந்து ஒரு டாக்டர் வந்து கை வாங்கினேன்னா அவங்க மேலே வந்து எப்படி நம்பிக்கை வரும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டாக்டராக எவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க, எத்தனை பேர் குடும்பத்தை அழிச்சிருப்பாங்க, என் வாழ்க்கையில் வந்து இப்படி விளையாடி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஒய்ஃப் வந்து உங்ககிட்ட வந்து ஏமாத்திருக்கா கார்த்தி, அது வந்து நீ தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அவள் வந்து ஏமாத்தினான்னு எனக்கு எப்படி தெரியும், இது வரைக்குமே எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சரி வெயிட் பண்ணு கார்த்தி அப்படின்ட்டு நம்ம இலக்கிய கையில் வந்து மொபைலில் பார்த்தீங்கன்னா எடுத்து நம்மளோட கௌதம் சார் கையில் கொடுத்து இந்த கார்த்திகையில் வந்து கொடுக்குறாங்க. அந்த அஞ்சலி வந்து இந்த டாக்டர் கையில் வந்து நான் வந்து கர்ப்பமாக வந்து இருக்கிற மாதிரி வந்து எங்கள் வீட்டில் வந்து நடித்து நான் வந்து ஏமாற்றிக்குவேன், ஆனால் நான் கர்ப்பமே வந்து இல்லை அப்படின்றது வந்து உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் நான் இருக்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணி தாங்க அப்படின்ட்டு வந்து இந்த அஞ்சலி வந்து அந்த டாக்டர் கையில் வந்து பேசி கட்டுக்கட்டாக வந்து பணத்தெல்லாம் வந்து வாரி இறச்சி இது வீடியோ வந்து காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவ்வளோ பண்ணியிருக்கலாம், என்னால் வந்து இப்போயுமே வந்து நம்ப முடியல அப்படின்ற மாதிரி வந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் இருக்கிற ரூமுக்கு வந்து போகிறாங்க. இந்த அஞ்சலி வந்து என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி சார் வந்து மெதுவாக வந்து போகிறாங்க. இந்த அஞ்சலி வந்து கார்த்தி மெதுவாக வரான், நம்மளை வந்து எப்படி வந்து நலம் விசாரிப்பான் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி வந்து மெதுவாக போயிட்டு அவளுடைய முகத்தை மேலே பார்த்தீங்கன்னா பில்லோ வச்சு அழுத்திடுறாருங்க. கார்த்தி என்னை விட்டு கார்த்தி, ஏன் இப்படி பண்ணுறேன், நானே வந்து குழந்தை வந்து அபசனான ஃபீலிங்ஸில் இருக்க, நீ வந்து இப்படி பண்ணுறிய அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்டி இன்னும் எத்தனை நாளைக்கு என்னை வந்து ஏமாற்றி முட்டாளையே வந்து உன் கைக்குள்ளே வச்சுட்டு இருப்பேன், நீ பண்ண ஃப்ராட் தானே எல்லாமே வந்து வெட்ட வெளிச்சம் ஆகி போச்சு, எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து குழந்தை விஷயத்தில் வந்து போய் சொல்லி ஏமாற்றிருப்பேன், உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்து ஏமாற்றி தான் உன்னை வந்து தாலியெல்லாம் பிடிங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பினேன், அதிர்ஷ்டவசமாக எப்படியோ வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன், இப்போ மறுபடியும் வந்து இதே கதையை வந்து மறுபடியும் ஆரம்பித்து இந்த மாதிரி வந்து ட்ராமா பண்ணி ஏமாற்றிட்டு இருக்கேன், உனக்கெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன் நல்லசாவே வராதிரி, இதுக்கு மேலே வந்து நீ யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்தி சார் வந்து சொல்கிறாங்க. கார்த்தி, நீ வந்து இவ கையில் எவ்வளோ பேசினாலும் வந்து வேஸ்ட்டு தான், இவளை இங்கேயே தலை முழுகிட்டு வா போகலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய கௌதம் சார் வந்து கார்த்தியை வந்து கூப்பிட்டுக்கிட்டு போயிடுறாங்க. அந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா ஐயோ என்னை வந்து மன்னிச்சிரு கார்த்தி அப்படின்றாங்க. உன்னால எந்த ஜென்மத்தில் நான் வந்து மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. நம்முடைய செந்தாமணிக்கு வந்து என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்கன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஜானி பார்த்தீங்கன்னா எப்படியும் இலக்கிய அந்த அஞ்சலியோட ஃப்ராட் தனத்தால் வந்து வெளிக்கொண்டு வந்துட்டேன், சில பேரோட முகத்தறியெல்லாம் வந்து நல்லாவே வந்து கிழிச்சு தாறுமாற பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஜானி வந்து சொல்கிறாங்க. நம்ம இலக்கியாவும் வந்து பாராட்டுறாங்க. வரப்போகிற எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி அதை வந்து எப்படி இந்த அஞ்சலி இந்த பைரவியும் சேர்ந்து அழிக்க போகிறாங்க அப்படின்றத தான் வரப்போகிற எபிசோட் எல்லாமே வந்து காட்ட போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.